தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தூத்துக்குடியில் அரிவாளை காட்டி 2.5 பவுன் தங்க நகையை திருடிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள கொர்க்கை மணலூரைச் சேர்ந்தவர் விஜய். அவரது மனைவி சங்கீதா வாழவல்லான் பகுதியில் உள்ள ஒரு கடையில் வேலை செய்து வருகிறார். அந்த கடைக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி மதியம் இருசக்கர வாகனங்களில் சென்ற 4 பேரில் மாஸ்க் அணிந்தபடி 2 பேர் மட்டும் கடைக்குள் சென்றனர். கடைக்கு வெளியே இருந்த 2 பேர் ஹெல்மெட் அணிந்தபடியே காத்திருந்தனர். கடைக்குள் சென்ற 2 பேர் சங்கீதாவிடம் பேச்சு கொடுத்தபடி மறைத்து வைத்திருந்த அரிவாளை திடீரென வெளியே எடுத்தனர். அரிவாளை காட்டி தங்க செயினை கழற்றச் சொல்லி சங்கீதாவை மிரட்டினர். இதனால் பீதியடைந்த சங்கீதா கூச்சலிட்டுள்ளார். ஆனாலும் விடாத அந்த 2 பேர் சங்கீதாவின் கழுத்தில் இருந்த 2.5 பவுன் தாலி செயினை பறித்துவிட்டு தப்பி ஓடினர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து சங்கீதா அளித்த புகாரின் அடிப்படையில் ஏரல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி நிரேஷ் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 3 சிறுவர்கள் உட்பட 7 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த நகையை விற்றதற்கான பணம், 2 அரிவாள் மற்றும் 2 பைக்குகளை பறிமுதல் செய்தனர்.